ஐயா ஐயா வயசுக்கேற்ற வகையில் அவருடைய வீரம் இருக்குது, பரவாயில்லை, வரவேற்கிறேன். ஆனால் விவேகம் குறைவாக இருக்குது, அதையும் கொஞ்சம் நினச்சிக்கணும். அவர் எனக்கு சில கருத்துக்களை சொன்னார், நான் அது தவறாக இருந்தால் ஏற்றுக்கிறோம். நான் அது மறுக்கிறது எதிர்க்கிறது கிடையாது. அது இது இல்லை இல்லை அது நாங்கள் இல்லை அவர் பேசிட்டு விடுங்க. அது இல்லைன்றீங்களா? தமிழ்நாட்டுல விபச்சாரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா? ஒருவேளை உங்க கட்சிக்கு அப்படி கொள்கைக்கு இருந்திருக்கலாம், எங்களுக்கு இல்ல சார். எங்க கட்சிக்கு இருக்குதா? என்ன அர்த்தம் அது? அதை எப்படி நீங்க ஒத்துக்கிறீங்க? சரி ஐயா, எப்படி சார் விபச்சாரத்தை சரி ராஜா, நீங்க வரலாறு வரலாறு விட்டுருங்க. நீங்க நான் சொன்னேன், நீங்க என்ன நீங்க வரல, இன்றைய அரசியல் பேசுங்க. இன்னைக்கு சும்மா நிப்பாட்டுங்க சார், அதெல்லாம் வேண்டாம், வேற எங்கேயா வச்சுக்கங்க. அதெல்லாம் அதே எதுக்கு எழுங்கிறீங்க? என்ன பழக்கம் உங்களுக்கு? சரி ராஜா கொஞ்சம் அமைதியா இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க தவறுன்னு சொல்லிட்டு முதல்ல ராஜா கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நான் எவ்வளவு கண்ணியமா கூட சேர்த்து பேசாம அவரு பேசும்போது குறுக்கிடாம என்னுடைய கருத்தை நான் பதிவிட்டுட்டேன். நீங்க அதை வாபஸ் பெறணும். நீங்க முறையா பார்த்தா ஆமா தம்பி, அதுல நான் சொல்லிருக்க கூடாது, நீங்க வாபஸ் பெறணும். அதுதான் கண்ணியம். இல்லைங்க, நீங்க அந்த விஷயத்தை ஏத்துக்கலாம். நீங்க சொல்லுங்க, அமைதியா இருக்க. பாருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கள்ளுக்கடை கூடாதுன்றதுக்காக பெரியார் தென்னை மரங்கள் தோப்புகளே வெட்டினவர். அந்த பாருங்க, நீங்க எப்பனாலும் தயவுசெய்து தாராளமா பதில் சொல்லலாம். ஆகையினால ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா உண்டு இல்லை அப்படின்னு வரணும். சரி, மது என்ற வகையில் வரும்போது மதுவை எதிர்த்தவங்கெல்லாம் யாருன்னு பார்க்கணும். ஐயா, அது எல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த எலெக்ஷனில் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த எலெக்ஷனில் என்ன இது இப்போ இவர் போய் என்ன சொல்ல முடியும்? இப்போ அவர் சொன்னார்ல, பல விஷயங்கள் சொன்னார்ல, பிஜேபியோடு சேர்ந்திருப்பதால் அந்த கட்சி சிதறுண்டு இருக்கிறது. பிஜேபியோடு நீங்கள் சேர்ந்து இருந்தீங்களா இல்லையா? வாஜ்பாய் காலத்தில் போய் முரசொலி மாறன் எவ்வளவு நாள் மந்திரியா இருந்தார்? சரி, அது நீங்க அவர் கோமாவிலே ஒரு வருஷம் இருந்தார். வாஜ்பாய் தலைமைக்கும் மோடி தலைமைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சர்வாதிகாரத்திற்கும் ஒரு புலவராக இருந்து தனக்குன்னு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை டிக்ளேர் பண்ணி எந்த ரூபத்திலும் மதவாதத்தை தான் இருந்த அந்த 5 ஆண்டு காலத்துல எங்கேயும் பெருசா இடம் கொடுக்காத வாஜ்பாய் போன்ற ஒரு தலைவர் இருக்கத்தான் செய்திருக்கிறார். அவரோடு இருந்ததை எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் குறை சொல்றதுக்கு வழி இல்லை. இல்லைங்க, கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு, அதை அவர் உணரணும். சும்மா இந்த மாதிரி பேசுறதுனால இதாக வலுத்து பேசுறதுனால சவுண்டு கொடுத்து பேசுறதுனால உண்மை பொய்யாயிடாது, பொய் உண்மையாயிடாது, அதை தெரிஞ்சுக்கணும். ஆகையினால இன்றைய தினம் நிலைமை என்னன்னு பார்க்கணும். இப்போ நண்பர் மணிகண்டன், நண்பர் இவர் ராமசுப்ரமணியம் எல்லாம் போற்றுவோர் போட்டுட்டும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றுட்டும் தொடர்ந்து சொல்வேன், ஏற்றதற்கு கருத்தை எமது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரையும் நில்லேன் அஞ்சேன் என்ற கொள்கை உடையவங்க. அவர் பேசினாங்க, அது ஏற்றுக்கலாம். அதில் சிக்கல் இருந்தால், பிரச்சனை இருந்தால், கேள்வி இருந்தால் கேள்வி கேட்கலாம், அவ்வளோதான். எதிர்க்கிறதே பேசுறது தான்ன்றது முடிவு கட்டிட்டு பேசுகிறவங்க பேசவே முடியாது. வாதங்கள் எல்லாம் நியாயங்கள் அல்ல, ஆனால் எப்படிப்பட்ட நியாயங்களையும் வாதத்திற்கு உட்படுத்தலாம். அதுதான் கலைஞரை விட தெரியும். அவர் கல்லாத கலை இந்த நாட்டிலே இல்லாத கலை. அவர் எந்த அளவிற்கு சங்கடப்பட்டார், சந்தோஷப்பட்டார்ன்றதை எங்களுக்கு கூட இருந்து பார்த்தோம், எங்களுக்கு தெரியும். இப்பொழுது அவர் எடப்பாடியார் வேணுமா நான் வேணுமான்ற கேள்விதான் அவர் கேட்கணும். சரி, இன்னைக்கு இருக்கிற நிலையில நான் இந்த ஆட்சி 4 வருஷம் இது செஞ்சு இல்லைங்கய்யா, அப்படி கேட்காத ஒரு நிலை இன்று தமிழ்நாடு அரசியலில் உருவாகிவிட்டது அப்படிங்கிறது தானே அவங்க சொல்லக்கூடிய விஷயம். பாருங்க, ஆசை வந்துட்டா இப்படிதான் வரும், ஆசை வந்துட்டா இப்படிதான் வரும். ஓகே, அந்த ஆசை வெக்க அறியாது. சரி, ரைட். நீங்க அதே நிலை அதுல இல்ல. ஆனா ஒரே ஒரு நிமிஷம், அப்படிப்பட்ட நிலையில் அது எப்படி ப்ரூவ் ஆகுது தெரியுமா? இன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களை பிரச்சாரத்திற்கு கூட வாருங்கள் அழைச்சிருக்காரு. நீங்க உங்க கட்சிக்காரங்களை நீங்க பொதுவாக இருக்கக்கூடிய மரபு கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது வேறு, கூட்டணி பிரச்சாரம் என்பது வேறு.
ஒரு தலைவர், எங்க தலைவர் கூட்டணி கட்சி ஆதரவு இருந்தாலுமே கூட அவர்கள் களத்தில் வந்து சந்திப்பார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் தனிப்பட்ட முறையில் யாரை நீங்க வரவேற்பீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு தலைவர் யாரையோ அவங்க தான் நீங்க வந்து வரவேற்பீங்க. இன்னைக்கு அந்த நிலையில பாரதிய ஜனதா தலைமையை வர சொல்லி கேட்டிருக்காருன்னு சொல்லி சொன்னா அது பாரதிய ஜனதா தலைமையை ஏற்றுக்கொண்டதாகத்தான் அர்த்தம். அந்த கட்சி முடிச்சுட்டாரு. இது அவரவர் எண்ணம், அவர் எண்ணம் அப்படியே இருந்துட்டு போது, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. யாருமே தமிழ்நாட்டில் இபிஎஸ் தலைமையில், எடப்பாடியார் தலைமையில் தான் ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வித்துட்டவர் யார்? அது சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பாராளுமன்ற தேர்தலில் இருக்குது, அதில் ஜெயிச்ச உடனே இதை இறக்கணும், திரும்ப வேற ஆட்சி நடத்தணும், கூட்டணி வரணும், ஆளுக்கு பாதின்னு சொன்னவங்க யார்? கொண்டு வந்தவர்கள் யார்? மறுக்க முடியுமா? அதெல்லாம் மறுத்துட்டு பேசினா நேற்றைய விஷயம் என்னன்னு சொல்லாம தெரியாம, வரலாறு தெரியாம எதையாவது பேசினா வாட் இஸ் தட் மீனிங்? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி உண்டா இல்லையா? அதற்கான மாநிலங்கள் தனித்தன்மை பெற்று இருக்கின்றன. ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் தனித்தன்மை பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் ஒருவேளை தனித்தன்மை பெற்றிருந்தால் அதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அரசியல் தெளிவா படிச்சுட்டு வாங்க. மாநிலங்களுடைய அங்கீகாரங்கள் பறிக்கப்படாமல் கொஞ்சம் அமைதியா இருங்க ராஜா, கொஞ்சம் அமைதியா இருங்க.